வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையை தொடர்ந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலின் விஜயன். அமெரிக்கா, ஐரோப்பா அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகளின் சக்தி குளோபலுடன் இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மன் மற்றும் இலங்கை ஜனாதிபதிகளுக்கு இடையில் சந்திப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாரிய ஊழல் மோசடி விசாரணை பிரிவில் இன்று மீண்டும் ஆஜர். நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டிலிருந்து வெலேசுதாவிற்கு பிணை. பல கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று நண்பகல் முதல் எதிர்ப்பு நடவடிக்கைகள். தொடர்வது விரிவான செய்திகள். ஜெர்மனுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்த நாட்டு ஜனாதிபதி ஹாகிம் கொக்கை சந்தித்து உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார். பெர்லினில் உள்ள பெல்வியோ மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஜெர்மன் ஜனாதிபதி அமோக வரவேற்பளித்ததாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியது. கடந்த 5 தசாப்த காலமாக ஜெர்மனால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட அபிவிருத்திக்கான நிதியுதவி தொடர்பில் தனது இதயபூர்வமான நன்றிகளையும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது தெரிவித்திருந்தார். ஜனநாயகம் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தி முன்னோக்கி செல்லும் இலங்கையின் எதிர்காலத்திற்கு தமது அரசால் வழங்கக்கூடிய அதியுச்ச பங்களிப்பை தாம் பெற்றுக் கொடுப்பதாக இதன்போது ஜெர்மன் ஜனாதிபதி ஜாக்கிம் ஹாக் உறுதியளித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாரிய ஊழல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்றைய தினம் மீண்டும் ஆஜராகியிருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சுயாதீன தொலைக்காட்சி சபையில் கட்டணம் செலுத்தப்படாத விளம்பரம் ஒளிபரப்பு செய்தவை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதிக்கு இன்றும் அழைப்பு விடுக்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் செயலாளர் லெசில் டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். சுயாதீன தொலைக்காட்சியின் முன்னாள் தலைவர் அனுர ஸ்ரீவர்தனவிடம் இந்த விடயம் தொடர்பில் தற்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் கூறியுள்ளார். அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு நிறுவனங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளமை தொடர்பான முறைப்பாடு குறித்தே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பாரிய ஊழல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் லெசில் டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வெலேசுதா எனப்படும் கம்பள விதானலகே சமந்தகுமாரவிற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலேயே பிணை வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு பொதுக்கடை மேலதிக நீதவான் நிஷாந்த் பீரிஸ் முன்னிலையில் சந்தேக நபரை ஆஜர்படுத்திய போது 5000 ரூபாய் ரொக்கப்பணையும் 2 சரீரப்பணையும் சந்தேக நபருக்கு விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதற்கு முன்னர் மேல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமையால் வெலேசுதா மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பில் வாழும் சேரிப்புறவாசிகளுக்கு 13,000 புதிய வீடுகளில் குடியமர்த்துவதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை திட்டமிட்டுள்ளது. கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு வேலை திட்டங்களின் போது சேரிபுரத்தில் வாழ்ந்த 5000 பேர் புதிய வீடுகளில் குடியமர்த்தப்பட்டதாக நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ரஞ்சித் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். சிறிய பகுதியில் வாழ்ந்த இவர்களுக்கு 500 சதுர அடி பரப்பிலான வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் சேரிபுரத்தில் வாழும் 47,000 பேரை புதிய இடத்தில் குடியமர்த்த வேண்டி உள்ளதாகவும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரின் பொருளாதார பெறுமதி மிக்க இடங்களில் வாழும் சேரிபுர மக்கள் நகர அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் என்பவற்றுக்கு இடையூறாக காணப்படுவதாகவும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ரஞ்சித் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார். இவர்களை சரியான சமூக கட்டமைப்புக்குள் கொண்டுவராத பட்சத்தில் எதிர்காலத்தில் இவ்வாறானவர்கள் பாரிய சமூக பிரச்சினைகளை எதிர்நோக்க நேரிடும் எனவும் அவர் கூறியுள்ளார். எனவே சட்டவிரோதமாக குடியேறியிருக்கும் சேரிபுர மக்களின் தேவைக்கேற்ப புதிய வீடுகளை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ரஞ்சித் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக மக்களின் யோசனைகளை கேட்டறியும் குழுவின் புத்தளம் மாவட்டத்திற்கான 2ஆம் நாள் அமர்வு இன்றைய தினம் நடைபெற்று வருகின்றது. புத்தளம் மாவட்ட செயலகத்தில் இன்று காலை 9:30 மணி முதல் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. 5 அடங்கிய குழு முன்னிலையில் மக்கள் தங்களின் யோசனைகளை பதிவு செய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். புத்தளம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 18 பேர் யோசனைகளை நேற்று பதிவு செய்ததாக அந்த குழுவின் தலைவர் சட்டத்தரணி லால் விஜயநாயக்க குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பில் வாய் மூலம் மற்றும் எழுத்து மூலமாக மக்களிடம் கருத்துக்கள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் மீதான பொதுமக்கள் யோசனைகளை கேட்டறிய 20 உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று உத்தேச அரசியலமைப்பு சீர்திருத்தங்களுக்கான முன்மொழிவுகளை மக்களிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்காக அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் நியமிக்கப்பட்டது. பல கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று நண்பர்கள் முதல் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர்.
நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அகில இலங்கை பல்கலைக்கழக கல்வி சேவையாளர்கள் சங்கம் தெரிவித்தது. ஓய்வூதிய வயதை 60 வயது வரை நீடித்தல், அடிப்படை சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை வவுனியா பல்கலைக்கழகத்திலும் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த எதிர்ப்பு நடவடிக்கை மற்றும் ஊழியர்களின் கோரிக்கை குறித்து ஆராய்வதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மொஹாண்டி சில்வாவுடன் தொடர்பு கொள்ள மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. கச்சத்தீவு திருவிழாவிற்கு ராமேஸ்வரத்திலிருந்து மாத்திரமே இந்திய பிரஜைகள் செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தை தவிர்த்து ஏனைய பகுதிகளில் இருந்து கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்வோர் தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமேஸ்வரம் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் முத்துராமலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு திருவிழாவிற்கு ராமேஸ்வரத்தில் செல்வதற்கென 91 படகுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 3500 பக்தர்கள் பதிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தாலுகா அலுவலகத்தில் இடம்பெற்ற ஆலோசனைக் கூட்டத்தின் போது போலீஸ் துணை கண்காணிப்பாளர் இந்த விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்தியுள்ளதாக ராமேஸ்வரம் செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி 20 மற்றும் 21 தேதிகளில் கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழா இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி கலகா புபுரச கலகலவத்தை பகுதியில் வாயு பலூன் விழுந்துள்ளமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த பலூன் நேற்றிரவு வெடித்து வீழ்ந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. வெடித்து விழுந்துள்ள குறித்த பலூன் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர். குறித்த பலூன் எங்கிருந்து விண்ணிற்கு ஏவப்பட்டுள்ளது என்பது காரணமாக குறித்த பலூன் அணிவிக்கப்பட்டுள்ளதும் ஆராயப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோக்கி நகர்ந்து வேறு நடை போட்ட பல முன்னாள் போராளிகள் இன்று தமது எதிர்காலம் குறித்த கேள்விக்குறிகளோடு செய்வதறியாது முடங்கி கிடக்கின்றனர். மட்டக்களப்பு போரதீவு பற்ற பிரதேச செயலக பிரிவின் பழுகாவம் பண்டி நகர் பகுதியில் வசிக்கின்றார் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளி வேலுப்பிள்ளை விஜயச்சந்திரன். 2009 ஆண்டு சரணடைந்து 2013 சமூகமயப்படுத்தப்பட்ட இவர் அடுத்த இலக்கு நோக்கி நகர முடியாதவராய் தடுமாறுகின்றார். மீன்பிடி தொழிலை மேற்கொள்கின்ற போதிலும் அதற்கான எந்தவித உபகரணங்களும் இன்றி தவிக்கின்றார் விஜயச்சந்திரன். புனர்வாழ்வு மருதமடு ஒரு வருஷம் புனர்வாழ்வு 3 வருஷம், 1 வருஷம் கூசா, 3 வருஷம் ஜெய், 1 வருஷம் புனர்வாழ்வு அளிச்சு தமிழ்கிட்ட வந்து இப்போ ஆற்று தொழில் செஞ்சு கொண்டிருக்கேன். அது வேற ஒரு ஆளோட சேர்ந்து செய்கிறேன். அதுக்குரிய உபகரணம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ தம்பியோட குடும்பத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கேன். இன்னும் திருமணமாக எனக்கு. புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகளின் இன்றைய நிலைமை அல்லல் மிகுந்ததாகவே அமைந்துள்ளது என்பதற்கு விஜயச்சந்திரன் கதையும் மற்றொரு சான்று. சுமார் 200 வருட கால வரலாற்றை கொண்ட மலையகம் மக்களின் வாழ்வியல் அன்று தொடக்கம் இன்று வரை போராட்டமிக்கதாகவே காணப்பட்டு வருகின்றது. அதற்கு காண்டி ரங்கல தோட்டமும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. கண்டி ரங்கல பெருந்தோட்டத்துக்குட்பட்ட 6 பிரிவுகளில் சுமார் 1800 பேர் வரை வாழ்கின்றனர். எனினும் இந்த மக்களுக்கான சுகாதார தேவைகள் உரிய முறையில் காணப்படுகிறதா என்பதற்கு ரங்கல தோட்ட வைத்தியசாலை சான்று பகர்கின்றது. சுமார் 15 வருடங்களாக ரங்கல தோட்ட வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவர் உள்ள போதிலும் மருத்துவ சேவைகள் முன்னெடுக்கப்படுவதில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். வைத்தியசாலை இருந்தும் சிறு நோய் தொற்று ஏற்பட்டாலும் அண்மித்த நகரில் உள்ள வைத்தியசாலையை நாட வேண்டியுள்ளதாக ரங்கல தோட்ட மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். ஓட்டு வாங்கிட்டு போறது மட்டும்தான், ஓட்ட வீடுலாம் செய்யறது இல்லை. இப்போ 50 வருஷத்துக்கு மேல இருக்கும். இந்த ஒழுங்கான ஆஸ்பத்திரியில தோட்டத்தில் வேலை குறைவாக தான் கொடுக்குறாங்க. தோட்டமே காடு, ஒழுங்காக வேலை கொடுக்குறாங்கல்ல. 4 பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். 18னா 17 வேலை தான் கொடுக்குறாங்க. கேட்டால் தோட்டத்தில் காடு, மருந்துக்கே மருந்து இல்லைன்றாங்க. தோட்டம் காடு. முன்னுக்கு இந்த ஆஸ்பத்திரி இருந்துச்சுங்க. இப்போ 15 வருஷத்துக்கு பிறகு மருந்துக்கு இருந்து ஒண்ணுமே இல்லை. ஒரு காயம் பட்டாலும் கூட ஒரு டாக்டர்கிட்ட வந்து மருந்து கட்டுறதுக்கு அங்கே நிலைமை இல்லை. கட்டடம்லாம் இடிஞ்சிருக்கு. 2 கட்டடம் இருக்குங்க. அவருக்கு ஒரு கோட்டை ஒன்று இருக்கு, அடுத்த ஆஸ்பத்திரி இருக்கு. டாக்டர் எந்த நேரமும் அங்கே தான் இருக்கிறாரு. ஆனா டாக்டர் மேல குத்தம் இல்லைங்க. அது அரசாங்கத்தில் மருந்து கொடுத்தாதாங்களே அவரு மருந்து கொடுப்பாரு. கட்டடம்லாம் உடைஞ்சு தொங்குறதுனால எங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. தோட்டத்துக்காக உழைக்கும் தங்களுக்கு குறைந்தது வைத்திய உதவியையாவது உரிய முறையில் மேற்கொள்ள வேண்டியது அவசியமான விடயம் என ரங்கல தோட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். பொருளாதார சுமைக்கு மத்தியில் நோய் ஏற்படும் பட்சத்தில் உரிய மருத்துவ வசதிகள் இன்மையினால் இடைவெளியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் ஏராளமாக காணப்படுவதாகவும் ரங்கல தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே காலத்தின் தேவை உணர்ந்து தங்களது வைத்தியசாலைக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி மக்கள் சுகாதாரமான வாழ்க்கையை கொண்டு செல்ல உரியவர்கள்
அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரங்கல தோட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய கட்சி ஆரம்பிக்கப்படுமாயின் அதன் தலைவர் யார்? உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நியூஸ் இடைவெளி உங்களது தெரிவு. மஹிந்த ராஜபக்சேனின் எம் எனவும், தினேஷ் குணவர்தனேனின் டி எனவும், கோட்டாபய ராஜபக்சேனின் ஜி எனவும், பெசில் ராஜபக்சேனின் பி எனவும், விமல் வீரவங்சேனின் டபிள்யூ எனவும், வேறு ஒருவராயின் ஓ எனவும் பதிவு செய்து 7788க்கு அனுப்பி வையுங்கள். www.facebook.com/newsfirst.english என்ற எமது Facebook பக்கத்திலோ உங்களது கருத்துக்களை பதிவிட முடியும். அந்த விளையாட்டுச் செய்தியுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும், மணித்தியால செய்தி 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.